السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل للمطففين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: جعل الله نجيرا يعطر الأجير أجره إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني او زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. رب ادخلني مدخل صدق واخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه يا اول الاولين يا آخر الآخرين يا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். எனது உயிரின் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபடாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றைக்கு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் மே 1 தொழிலாளர்கள் தினமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. வேலைக்காரர்களிடம், தொழிலாளிகளிடம் 8 மணி நேரம் மட்டுமே வேலை வாங்க வேண்டும் என்ற சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இது என்ற காரணத்தினால் தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. தொழிலாளர்களின் உரிமை, தொழிலாளர்களுக்கு நன்றி செலுத்துதல் ஆகிய அம்சங்களோடு தொழிலாளர்கள் தினம் மே 1ஆம் தேதி ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய ஜும்மாவிலே தொழிலாளர்களை பற்றி, தொழிலாளர் உரிமை சம்பந்தமாக இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். மனிதனது சம்பாத்தியத்திற்கான வழிமுறைகளை நாம் பார்க்கும் பொழுது, அறிவால் சம்பாதிக்கிறான், அதற்கு சேவகன் என்று சொல்லப்படுகிறது. பணத்தால் சம்பாதிக்கக்கூடியவருக்கு வியாபாரி என்ற பெயர் உண்டு. அதே போன்று உடல் உழைப்பால், கஷ்டப்பட்டு உடல் உழைப்பால் சம்பாதிக்கக்கூடியவருக்கு தொழிலாளி என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இதில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உடல் உழைப்பு என்பது பொதுவாக தாழ்ந்ததாகவே கருதப்பட்டு வருகிறது. உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள், அவர்கள் ஏழைகள், நலிவடைந்தவர்கள், பணிவானவர்களாக இந்த உலகத்திலே கருதப்படுகிறார்கள். உண்மையில் நாம் பார்க்கும் பொழுது, பணம் வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரியை விடவும், அறிவாற்றலால் இந்த உலகத்திற்கு சேவை செய்யக்கூடிய சேவகனை விடவும், உடலால் உழைத்து, தன் கையால் உழைத்து உண்ணக்கூடிய அந்த உழைப்பாளிக்கு தான், அந்த தொழிலாளிக்கு தான் இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லித் தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், நீங்கள் உண்ணுவதிலேயே சிறந்த உணவுனா தன்னுடைய கையால் உழைத்து உண்ணுவதுதான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பணமும் அறிவும் இல்லாமலே உழைப்பாளி என்ன செய்து விட முடியும்? தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி விட முடியும். ஆனால் இந்த உலகத்திலே தொழிலாளர்கள் இல்லாமல், உழைப்பாளிகள் இல்லாமல், அந்த பணக்காரர்களும் அறிவாளிகளும்
எந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. சாத்தியம் கிடையாது. எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அறிவாற்றல் இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை நகர்த்துவதற்கு, ஒரு வேலையை செய்வதற்கு கண்டிப்பாக ஒரு தொழிலாளி என்பது அவசியமாக இருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த உலகத்தில் ரிஸ்குடைய பொறுப்பை அவர் வைத்திருக்கிறான் கையிலே. அந்த ரிஸ்குடைய அடையாளமாக தொழிலாளிகளை வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே மனிதனுக்கு நிறைய சௌகரியங்களை கொடுத்திருக்கிறான், நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். அதற்கு அடையாளமாக தொழிலாளிகளை ஏற்படுத்தி இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கிராமத்திலிருந்து காய்கறி கொண்டு வந்து கொடுப்பார்கள் ஒரு சஹாபி. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை சந்தையிலே பார்க்கிறார்கள். மார்க்கெட்ல நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி வந்து அந்த சஹாபியை, அந்த வியாபாரியை, அந்த காய்கறி விற்கக்கூடிய அந்த சஹாபியை அப்படியே அவருடைய முதுகையினுடைய நெஞ்சின் மேல் வைத்துக் கொண்டு அப்படியே கட்டி தூக்கி விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி விட்டு சொல்லுவார்கள், அறிவிப்பு செய்வார்கள், இவரை யார் எடுத்துக் கொள்வது என்று கேட்பார்கள். அப்பொழுது அந்த சஹாபி சொல்லுவாங்க, நான் ஒரு சாமானியன், இன்னமான காசிலும் நான் ஒரு சாமானிய மனிதன், சாதாரணவன், என்னை யார் வாங்கப் போகிறார் என்று சொல்லுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலுக்கு இப்படி சொல்வார்கள், நஸ்தபி காசிதின் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீ காசிது கிடையாது, அல்லாஹ்விடத்தில் நீ சாமானியன் கிடையாது. தன்னுடைய கையால் கரங்களால் உடைத்து உண்ணக்கூடிய மனிதன் தான் சிறந்தவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல ஹதீஸ்களை நீங்க பார்த்திருக்கலாம். வரலாற்று சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதனுடைய கையை உடைத்து உடைத்து தகுவாக தேய்த்து போன, காய்த்து போன அந்த கையை பிடித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி கொடுத்து விட்டு சொல்வார்கள், அது காசி ஹபீபுல்லாஹ், இந்த உழைப்பாளி அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஹபீபாக இருக்கிறார் என்று சொல்வார்கள். நபிமார்கள் தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். நபிமார்கள் வரலாறு நாம் படித்திருக்கலாம். எல்லா நபிமார்களுமே செய்த ஒரு தொழில் ஆடு மேய்ப்பது. எல்லா நபிமார்களுடைய சுண்ணத்து ஆடு மேய்க்கிறது. நம்ம சர்வசாதாரணமா சொல்லிடுவோம், இதெல்லாம் படிக்கிறதுக்கு லாயக்கு, ஆடு மேய்க்கிறது லாயக்கு. ஆனா ஆடு மேய்ப்பது எல்லா நபிமார்களும் மேய்த்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஹதீஸ்ல சொல்வார்கள், நான் ஆடு மேய்த்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி நபிமார்கள் சிலர், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தைக்கும் தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொள்ளர் தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க, இருப்புகளை உருக்கக்கூடிய கொள்ளர் தொழில். ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தச்சு தொழில், ஆசாரி தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிமார்களின் பொதுவான தொழில் என்று வரும்பொழுது எல்லோருமே ஆடு மேய்த்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் ஹஸரத் அலி, நான்காவது ஸலீஃபா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தவர்கள். வரலாற்றில் அவருடைய பதிவு இருக்கிறது, அவர் சக்காத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி வந்ததே கிடையாது அவருடைய வாழ்க்கையில். இப்படியாக எந்த தொழிலையும் மலிவாக கருத முடியாது, எந்த தொழிலாளியையும் மலிவாக ஒரு சாதாரணமாக கருதக்கூடாது என்பதுதான் இஸ்லாமிய பிரதான கோட்பாடு. அதனால்தான் தொழிலாளியின் சம்பாத்தியத்தை இஸ்லாம் பாராட்டுகிறது. தன்னுடைய கையால் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தை இஸ்லாம் பாராட்டுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், பிறரிடத்தில் யாசகம் கேட்பதை விட தன்னுடைய உடலால் உழைத்து சாப்பிடுவது என்பது மிக சிறந்ததாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க, இன்ன அத்தியப மா அக்கல ரஜுலு மின் கஸ்பிஹி, ஒருத்தன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல சிறந்த பரிசுத்தமான ஹலாலான நல்ல உணவு எது அப்படின்னா சதாரி சொல்றாங்க, அவன் தன்னுடைய உடல் மூலமாக கஷ்டப்பட்டு சம்பாதித்து சாப்பிடாத அதுதான் சிறந்தது. அதனால ஏதோ நமக்கு அல்லாஹ் செஞ்சுட்டா இந்த தொழிலை கொடுத்துட்டான், நான் ரொம்ப கஷ்டப்பட நினைக்க வேண்டாம். யார் தொழில கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வருமானத்தை ஈட்டி அதன் மூலமாக சாப்பிடுகிறார்
ஒரு தொழிலிலே ஈடுபட்டு கஷ்டப்பட்டு வரக்கூடிய அந்த உணவு சிறந்தது இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறருக்கு நன்மை நாடி தொழிலை செய்பவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டியிருக்கிறாங்க. எத்தனை தொழில்கள் இருக்குது, சிலது வந்து நன்மை நாடக்கூடிய தொழில், சில விஷயங்கள் கேட்டா மனிதனால் வாழவே முடியாது, சில தொழிலாளிகள் கேட்டா மனிதனால் அன்றாட தேவைகளை நிறைவேற்ற முடியாது. குப்பை அள்ளக்கூடியவங்க, பாத்ரூம் டாய்லெட் கிளீன் பண்ணக்கூடியவங்க, இவங்களாம் நம்ம அடிமட்டத்தில் நினைச்சிட்டு இருக்கிறோம். முடித்திருத்தவர்கள் தொழிலாளிகள். கொரோனா காலத்துல நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கலாம். முடி வெட்டுறதுக்கு நம்ம எவ்வளவு சிரமப்பட்டோம். முடி வெட்ட முடியாது, இல்ல சலூன்லாம் பேரை செஞ்சு அடைக்கப்பட்டது. இப்ப இதுவெல்லாம் நமக்கு அடிப்படை தேவை. அந்த தொழிலாளிகளை எல்லாம் நாம் சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் அந்த தொழிலை அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு சிறப்பான ஒரு தோற்றத்தோடையோ சிறப்பான முறையில் நாம் இருக்க முடியும். அப்ப தொழிலாளிகள் என்பது பிறர் நன்மை செய்ய நாடி யார் தொழில் செய்கிறார்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, யாருக்கு தொழில் இல்லையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழிலுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்காங்க. அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அன்சாரியிலிருந்து ஒரு மனிதர் என்ன செய்வாங்க, வருவாங்க. வந்து ஸல்லல்லாஹு யாசகம் கேட்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம விளங்கிக்கிறோம், எதுவும் தேவைகள் இல்லாம உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது, நல்ல சூழ்நிலை இருக்கும்போது பிறகு யாசா கேட்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பிறகு யாசிப்பதற்கு மோசமான ஒரு செயல். முடியாதவர்கள், பெரியவர்கள், எதுவுமே எனக்கு முடியாது, மருத்துவ தேவை, இது போன்ற விஷயங்களுக்கு தான் மார்க்கத்தில் யாசிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. எல்லாரும் என்ன செஞ்சு எல்லாரும் யாசிக்கலாம் அப்படின்னா மிகப்பெரிய வறுமையில தண்டனை இருக்கிறது என்பதாக நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். ஒரு மனிதர் வருகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட யாசா கேட்கிறார். யார சொல்லலாம், ஏதாவது இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்க வீட்டுல என்ன இருக்கு கேட்கிறாங்க. அந்த மனிதர் சொல்லுவார், யார சொல்லலாம், எங்க வீட்டுல எதுவும் கிடையாது, ஒரு போர்வை இருக்குது, ஒரு தோல்பை இருக்குது, தண்ணீர் நிரப்பி வருவதற்கான தோல்பை, இந்த ரெண்டு தான் இருக்குது என்கிட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அந்த ரெண்டையும் கொண்டு வந்து அதுக்கு பிறகு வாங்கிக்கிட்டு மற்ற சஹாபாக்கள் கேட்பாங்க, இந்த ரெண்டையும் யார் விலைக்கு வாங்கிக்கலாம்? ஒருத்தர் சொல்லுவார், யார சொல்லலாம், நான் ஒரு கிலோத்துக்கு வாங்கிக்கிறேன். ஸல்லல்லாஹு மறுபடியும் கேட்பாங்க, இதை விட அதிகமாக யார் வாங்கிக் கொள்வது? இன்னொரு சஹாபி இருப்பாங்க, யார சொல்லலாம், நான் 2 கிலோத்துக்கு வாங்கிக்கிறேன். அவங்கள கொடுத்துருவாங்க இந்த பொருளை, 2 கிலோத்தை வாங்கிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு அந்த யாசம் கேட்பவர் அந்த சஹாபிகிட்ட கொடுப்பாங்க. இந்த 2 கிலோத்தை கொடுத்து, ஒரு கிலோத்தை உனக்கு உணவுக்காக வைத்துக்கொள், குடும்பத்துடைய தேவைக்காக வைத்துக்கொள், இன்னொரு கிலோத்துல போய் கோடரி வாங்கிட்டு வாங்கிடுவாங்க. ஒரு கோடரியை வாங்கிட்டு வாங்கிடுவாங்க. அதே மாதிரி அவர் என்ன செய்வார், ஒரு கோடரியை வாங்கிட்டு வருவார். வெறுமனே கோடரி தான், கணக்குடி போடல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையாலேயே ஒரு குச்சியை எடுத்து அதற்கு பிடி போட்டு கொடுப்பார். கொடுத்து அந்த மனிதனுடைய சஹாபிகிட்ட கொடுத்து சொல்லுவாங்க, 15 நாளைக்கு நீ என்ன செய்யக்கூடாது, கண்ணே பார்க்காது. இந்த கோடாரி எடுத்து போய் விறகு வெட்டி அந்த விறகை வித்து நீ பிழைத்துக்கோ. 15 நாளுக்கு பிறகுதான் அவன் என்னை எடுத்து பார்க்கணும்னு சொல்லி வச்சிருவான். இவர் என்ன செய்வாரு, வாங்கிட்டு போயிடுவாங்க, விறகு வெட்டுவாங்க, அதை கொண்டு போய் விற்பாங்க, நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். ஒரு 10 திர்ஹம் அவங்க கையில வந்துடும். வந்ததுக்கு பிறகு தேவையான துணியை வாங்குவார், தேவையான உணவுகளை வாங்குவார், வீடுகளுக்கு செலவழிப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து நிற்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சு சொல்லுவாங்க, கியாமத்துடைய நாளையில யாசகம் கேட்பதிலே என்ன தெரியுமா, மறுமையில அவனுடைய முகத்துல ஒரு கருப்புள்ளி இருக்கும். இவன் வந்து உலகத்துல யாசகம் கேட்டான் என்பதற்கு அடையாளமாக. அப்படி ஏற்படுவதை விட இப்படி உழைத்து சாப்பிடுவது சிறந்தது என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உழைத்து சாப்பிடுவதை பற்றி நம்முடைய மார்க்கம் நிறைய சொல்லியிருக்கு. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசகம் கேட்க வந்த நேரத்துல அவங்க ஏதோ கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லல. நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம், யாசகம் கேட்க வந்தா ஏதாவது கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கொடுக்கணும் தான் முக்கியம். அதே நேரத்துல கொஞ்சம் விசாரித்து அவருக்கு ஏதாவது வழிபட முடியுமா கேட்கணும். இஸ்லாமுடைய மிக முக்கியமான கடமை ஸகாத். ஸகாத்துடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா, ஏழைகளுக்கு நம்ம ஸகாத் கொடுக்கணும். வருஷம்
குணங்கள் நாளைக்கு மறுமையில இந்த மாதிரி ஒரு புள்ளியோடு என்ன செய்வான், யாசிப்போம் வருவான் என்று சொல்லி தருகிறார்கள். தொழிலாளிகள் இருக்க வேண்டிய குணங்கள் நம்முடைய மார்க்கம் சொல்லி தருகிறது. உழைச்சி ஒன்றுதான் சிறந்தது. இந்த உழைப்பாளிகளுக்கு என்ன தன்மை இருக்கும்? தொழிலாளர்கள் தினம், தொழிலாளர்கள் உரிமைகள் பாதுகாக்கப்படும். அதே நேரத்தில் தொழிலாளிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த விஷயம் நம்முடைய குர்ஆனை ஹதீஸை பொறுத்த பொழுது மிக முக்கியமாக இருக்க வேண்டிய பண்பு தொழிலாளிகளிடத்துல ஒன்று நம்பிக்கை, விசுவாசம், இரண்டாவது திறமை. ரெண்டும் ரொம்ப முக்கியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நேரத்துல எகிப்தை விட்டு வெளியாகிவாங்க. ஒரு இடத்துக்கு வருவாங்க. அந்த இடத்துல ஒரு கிணறு வந்து பெரிய பாறாங்களால மூடப்பட்டிருக்கும். அப்ப பக்கத்துல ஒரு நீண்ட சம்பவம் வந்து பக்கத்துல ஒரு 2 பெண்மணி என்ன செய்வாங்க, தண்ணி அறதுக்காக நின்றுவாங்க. அப்ப மூசா நபி என்ன செய்வாங்க, இந்த பாறாங்கல்ல பெரிய பாறாங்கல், வலுவான பாறாங்கல், அந்த பாறாங்கல் அப்படியே என்ன செய்வாங்க, தூக்கி அப்படியே அகற்றி கொண்டுருவாங்க. அந்த கிணறுல தண்ணி எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இப்ப இந்த 2 பெண்மணிகள் என்ன செய்வாங்க, தண்ணீர் எடுத்துக்குவாங்க. இந்த 2 பெண்மணி யார் அப்படின்னா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன்கள். உடனே சொல்லுவாங்க, நீங்க என்னுடைய தந்தையை வந்து செஞ்சீங்க, எனக்காண்டி வாங்க, எங்களுக்காக வேண்டி வாங்க அப்படின்னு தந்தை இடத்துல கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மகன்கள் 2 பேர்ல ஒருத்தர் சொல்லுவாங்க, என்னுடைய தந்தை இடத்துல குர்ஆன்ல வந்திருக்குது, காலத்து எதாகுமா. அந்த 2 பேர்ல ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த மனிதர் மூசா நபியை பார்த்து சொல்லுவாங்க, இந்த மனிதரை நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம். நம்முடைய தந்தையில சொல்லுவாங்க, ஏன் தெரியுமா, கவியும் அமீன், இவர் ரொம்ப பலசாலியாகவும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் என்று அந்த பெண்மணி சொல்லுவாங்க மூசா நபியை பத்தி. இந்த 2 சொன்னதுக்கு காரணம் என்ன? மூசா நபியை நல்ல வலுவானவர், நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லுவாங்க. 2 சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, யாருமே அகற்ற முடியாத பாறாங்கல்ல பாறை தூக்கி போட்டுருவாங்க. இப்ப வேலை பார்க்கறதுக்கு திறமை நல்லா இருக்குது. அதே மாதிரியா மூசா நபி அந்த பெண்மணி என்னுடைய தந்தை இடத்துல வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது அந்த பெண்ணை முன்னால போக சொல்லி பின்னால மூசா நபி போகல. ரொம்ப முக்கியமான செய்தி. மூசா நபி என்ன செய்யல, நீங்க முன்னாடி வழிகாட்டுவதால முன்னாடி போவாங்க, அந்த பெண்மணி தான் முன்னாடி போகணும். நீங்க முன்னாடி போகிற முன்னாடி வரன்னு சொல்லல, வழிகாட்டிட்டு போங்கன்னு சொல்லல. மூசா நபி சொன்னாங்க, நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி இருந்து வழிகாட்டணும். எப்படி வழிகாட்ட தெரியுமா, நீங்க ஒரு கல்லை எடுத்து வைக்க போடணும், அது வரைக்கும் போயிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு கல்லு. இப்படியே தான் என்ன செஞ்சாங்க, மூசா நபி போய் தந்தையை போய் அவருடைய அந்த பெண்களுடைய தந்தையை போய் அடைஞ்சாங்க. தந்தை யாருன்னா ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம். அப்ப மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி, பெண்களுக்கு பின்னாடி போறதுங்கிறது தவறு. அது பல காரணங்கள் உள்ளுங்க இருக்குது. இப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதராக அந்த நேரத்தில் மூசா நபி இருந்த காரணத்தினால் தன்னுடைய தந்தையிடத்திலே கூட்டி சென்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் உடைய மகனார் சொல்வார்கள், தந்தையே இவர் ரொம்ப நம்பிக்கையான ஆளா இருக்கிறார், ரொம்ப பலசாலியாக இருக்கிறார், அதனால வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தொழிலாளிக்கு மிக முக்கியம் விசுவாசமும் திறமையும். திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி அதான். தொழிலாளர்களை பொறுத்தவரையும் என்ன செய்ய திறமை இருக்கு. இன்னைக்கு தொழிலாளர் திறமை எப்படி இருக்குது அப்படின்னா, அவருடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு புறம் இருந்தாலும் உரிமை நிறைய மார்க்கம் சொல்லி இருக்கிறது. நான் இன்னைக்கு அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையை நாம் யோசிக்கிறோம். முதலாளியுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான அந்த தொழிலாளி இருக்கும். முதலாளி வச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்களை வீணடிச்சிடக்கூடாது, தரக்குறைவான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, ரொம்ப விசுவாசமாக இருக்கணும். முழுமையாக வேலை செய்யாம அறகுறையாக வேலை செய்வது, அரை மனதோட வேலை செய்வது, இது எல்லாமே ஒரு தொழிலாளி முதலாளிக்கு செய்யக்கூடிய அநியாயம். திருக்குர்ஆன் இத்தனை விசுவாச குறைபாட்டை வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு வசனம் எப்படி வருகிறது, வயலுனில் முத்தஃபிஃபீன். இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த வசனத்துக்கு அர்த்தம், அளவையிலும் இதுவையும் யார் மோசடி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாவதாக அப்படின்னு அல்லாஹ் வசனத்துல சொல்லலாம். இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸீர்கள் சொல்வார்கள், இந்த வசனம் அளவையும் நிர்வையும் மட்டுமல்ல, ஒரு தொழிலாளி முதலாளியின் விஷயத்திலே மோசடி செய்தார், நம்பிக்கையோடு தன்னுடைய நிறுவனத்தை விட்டு சென்றிருப்பார், நம்பிக்கையோடு இந்த தொழிலை செய்ய என்று சொல்லி சென்றிருப்பார், அதை செய்யாமல் நம்பிக்கை மோசடி செய்வதும் இந்த வசனத்தில் கட்டப்பட்டது
என்பதாக முஃபஸ்ஸிரீன் சொல்வாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், ஒரு மனிதர் அறகுறையாக வந்து தொழுதார், ஒழுங்கா தொழுகல, அறகுறையா தொழுத நேரத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து சொன்னாங்க, இந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க, வயலுல் முத்தஃபிஃபீன். இப்ப இதிலிருந்து விளங்க வேண்டிய செய்தி, இந்த ஒரு வசனம் இருக்கிறதே எல்லாத்துக்கும் பொருத்தமான வசனமாக இருக்கிறது. அளவை நிறைவேற மோசடி செய்தவனுக்கு கேடு உண்டாவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். யார் வந்து தொழிலாளி முதலாளியுடைய சரியான முறையை நடந்து கொள்ளுடைய முதலாளியிடத்துல நன்றி உணர்வோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நடந்து கொள்ளவில்லையோ அவன் நாசப்பட்டவராக அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி யார் சரியானவர்கள் அளவுறையாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கேட்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது என்று முஃபஸ்ஸிரீன் அவங்க விளக்கி தருவார்கள். தொழிலாளிகளுக்கு சில இடங்கள்ல தொழுதுறதுக்காக வேண்டி அனுமதி கொடுப்பாங்க. இஸ்லாமிய சரியத்துடைய கண்ணோட்டத்தை நாம் பார்க்கும்போது, ஒரு தொழிலாளி இருக்கிறாரு, ஒரு கடையில வேலை பார்க்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் தொழிலுக்காகவே ஒரு அரை மணி நேரம் கொடுக்கப்படுது அப்படின்னா, அந்த தொழிலாளி சரியான முறையில் அரை மணி நேரத்துக்கு என்ன செஞ்சிடணும், தன்னுடைய தொழிலை முடித்துக் கொண்டு மறுபடியும் தொழிலுக்கு போயிடும். அதுல ஏதாவது ஏமாற்ற வேண்டிய செய்வாங்க, அதுவும் தவறு என்கிறது சரியாது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் தொழிலுக்கு அவங்க அனுமதி கொடுக்கலன்னு கொஞ்சம் நம்ம ரெஃபர் பண்ண வச்சுக்கோங்களேன். முதலாளி சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா, தொழிலுக்கு போறதை பத்தி பிரச்சனை இல்லை, போயிட்டு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க. இதே மாதிரிதான் ரமலானுடைய அந்த நோன்புடைய மகத்துவத்தை கவனித்து முதலாளிகள் தொழிலாளர்கள் கொஞ்சம் சலுகை செய்வார்கள், ஆனால் சரியான முறையில் பின்பற்றணும். இன்னைக்கு சவுதிகள்ல மற்ற வெளிநாடுகள்ல கல்ஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த முஸ்லிம்களை தவிர்த்து சில வேலைக்கு என்ன செய்ய மற்ற ஆட்களை விடுவாங்க, அவங்க தொழுகை கூட ரொம்ப நேரம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இப்படியாக தொழிலாளிகள் நமக்கு கொடுக்கப்பட்ட சலுகை சரியான முறையில் பயன்படுத்தும். அது தொழிலுக்காக இருந்தாலும் மற்ற காரணத்துக்காக இருந்தாலும். மும்பையில் உள்ள ஒரு பத்திரிகை அலுவலகத்துல அப்பாஸ்ங்கிற ஒரு இஸ்லாமியர், அவர் ஒரே ஆள் தான் அந்த அலுவலகத்துல முஸ்லீம். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல ஒரு 6 மணி நேரம் அந்த அலுவலகத்துல பெர்மிஷன் கேட்டிருந்தார். அவரும் சரி ரொம்ப இது பண்ணுறாங்க சொல்லி கொடுத்துட்டான். அவர் அந்த 6 மணி நேரம் போய் நோன்பு திறந்துட்டு வந்து மறுபடியும் அவர் போகும்போது அலுவலகத்தை விட்டு போகும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 6 மணி நேரம் நீங்க வேலை பார்த்துட்டு வெளியே போவாங்க. இதையெல்லாம் அந்த நிறுவனத்துடைய முதலாளி கண்காணித்துக் கொண்டிருந்தார். 30 நாள் அப்படிதான் நடந்திருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் 1/2 மணி நேரம் எடுத்துட்டோம், அதனால கொஞ்சம் 1/2 மணி எக்ஸ்ட்ரா உழைக்கிறது. உண்மை நம்ம செய்யற தவறு என்ன தெரியுமா, இப்போ உள்ள ஜெனரேஷன் இளைஞர்கள் என்ன தெரியுமா, எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாரு, அதுக்கு நம்ம எவ்வளவு நேரம் உழைக்கிறது, கொடுக்கறது 200 ரூபாய் எவ்வளவு நேரம் விற்கிறது, இந்த வேலை நம்ம தெரியும் சொன்னா இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சாரு வேலை நீடிச்சிருக்கு. உண்மையில் ஒரு தொழிலாளி அல்லது வேற ஏதோ வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் ஆத்மார்த்தமாக ஒரு வேலையை செஞ்சுவாங்க. இன்னைக்கு நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்திகள் தான் என்ன சொல்றாங்க தெரியுமா, கொஞ்சம் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஊதியத்தை விட கொஞ்சம் அதிகமாக உழையுங்கள். இன்னைக்கு வேற மாற்றமா இருக்குது எல்லா இடத்துலையும். யாராவது இன்னைக்கு வேலை பார்க்குறீங்களோ சொந்த தொழிலாக இருக்கும், சொந்த தொழிலா என்ன செஞ்சிருவோம், கொஞ்சம் கவனமா வேலை பார்த்துருவோம். எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ அந்த நிறுவனத்துல அந்த கடைகள்ல அந்த தொழிற்சாலைகள்ல கொஞ்சம் ஈடுபாடாக வாங்குகின்ற சம்பளத்தை விட ஊதியத்தை விட கொஞ்சம் அதிகமாக உழையுங்கள். கொஞ்ச காலத்துல உங்களுடைய நிலைமையே மாறி உங்களை பற்றி நல்ல எண்ணம் கிடைச்சிடும். நல்லா உங்களை பத்தி சிறப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவோம். அதே நேரத்துல என்ன நம்ம உழைச்சு கொடுக்கணும், சம்பாதிக்கிறத விட என்ன முதலாளிக்கு போகுது. கொஞ்சம் விளங்கணும், தொழிலாளி சம்பளத்தை எவ்வளவு வேணா முதலாளி கேட்டு சேர்த்துக்கலாம். ஆனா சேர்ந்ததுக்கு பிறகு இந்த சம்பளம் இந்த வேலை என்று தெரிந்ததற்கு பிறகு அந்த வேலையில எந்த குறைபாடும் வைக்கக்கூடாது. அதிகமான தொழிலாளிகளுடைய அந்த மன ஓட்டம் என்ன அப்படின்னா, நமக்கு கொடுக்கிறது இவ்வளவுதான் சம்பளம், அதிகமான வேலையை வாங்கிக்கிறது. நம்ம யோசிக்கணும், முதலாளியோட பேசுகிற போட்டி போடக்கூடாது. தொழிலாளிகள் இருக்கக்கூடாத ஒரு இயல்பு அப்படின்னா முதலாளிகள் மீது கோபமும் காழ்ப்புணர்வும் இருக்கக்கூடாது. ஒரு தொழிலாளி அதனாலதான் ஆக்கம் என்ன சொல்லுன்னா, இந்த தொழிலுக்கே எவ்வளவு வேணாலும் செஞ்சுக்கலாம், ஊதியத்தை கேட்டுக்கலாம், எவ்வளவு வேணாலும் கூலியை நிர்ணயிச்சுக்கலாம். ஆனா அதே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, வேலையை குறைக்கக்கூடாது. இன்னைக்கு தொழிலாளிகள் நிறைய இடத்துல போராட்டங்கள் பண்ணதுனால எத்தனையோ கோடி லாஸ் ஆயிருக்கு.
கேரளாவில் பிரபல டயர் நிறுவனம் அப்பதான் ஒரு நேரத்துல அவங்க என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, டயர்ல ரொம்ப தூசியா போகுது, அதை பாதுகாப்பு வைக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வோம், ஒரு அலுமினிய பேப்பர், அந்த பயனில் உள்ள பேப்பர் என்ன செய்வோம், அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படை தொழிலாளிக்கு தான் சொல்றாங்க. நீங்க டயரை எடுக்கும் பொழுது அந்த என்ன செய்ய, அந்த பேப்பரை சுத்தி வைங்க அப்படின்னு சொன்ன நேரத்துல தொழிலாளி என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த வேலை அதிகமாக இருக்கிறது ஆகையினால எங்க தொழிலாளர்கள் எல்லாரும் ஒரு ஸ்கூட்டர் வாங்கிட்டாங்க கேட்டாங்க. எல்லாரும் ஒரு ஸ்கூட்டர் வாங்கிட்டாங்க. அப்ப நிறுவனம் முடியாதுன்னு சொல்லிச்சு, போராட்டம் நடந்துச்சு. நீங்க செய்திகளை பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட போராட்டம் நடத்துறதுனால எதுவுமே நாம வேலை இல்லை, வேலை நடக்கல. அதனால கிட்டத்தட்ட அந்த நிறுவனத்துக்கு 100 கோடி வரை நஷ்டமாயிருக்கு. இது ஒரு தொழிலாளி செய்யக்கூடிய முறையான வேலை இல்லை. கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு தெரியும், அவரு தொழிலாளி வர்க்கத்தை கொஞ்சம் தவறாக வழிநடத்திருக்கிறாரோ என்று இன்னும் நமக்கு தோன்றுகிறது. அவருடைய தத்துவத்தை நம்ம படிக்கும் போது அவர் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன, தொழிலாளர்கள் பசித்த புலியை போல முதலாளிகள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மனித வரலாறு என்பது முதலாளி தொழிலாளி என்ற வர்க்க போராட்டம் தான் அவர் சொல்லக்கூடிய செய்தி. மனித வரலாறு என்பது முதலாளிக்கு தொழிலாளிக்கு எப்போதும் போராட்டம் இருந்துட்டேதான் இருக்கும் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றாரு. இவருடைய தத்துவம் அதே போல் ஒவ்வொரு அதிவேளாளிகள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் சில நாடுகளில் தொழிலாளி முதலாளி இந்த அராஜக போக்கு இருந்து கொண்டு இருக்குது. இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த தத்துவங்கள் தான். முதலாளித்துவம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தொழிலாளி எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு இஸ்லாத்தின் அடிப்படை விதிகள், சரியத்துடைய சட்டங்களை சரியாக புரிந்து கொண்டாலே போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழிலாளிக்கு விஷயத்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரைகள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்காங்க. ஒரு 2 சகோதரர்கள், ஒருத்தர் வேலைக்கு போவார், இன்னொருத்தர் வேலைக்கு போக மாட்டார். இந்த ஹதீஸ் ரொம்ப முக்கியமான ஹதீஸ். ஒருத்தர் வேலைக்கு போறாரு, இன்னொருத்தர் வேலைக்கு போகல, வீட்டிலே இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையிடுகிறார். யாரு வேலைக்கு போகக்கூடியவர்கள் முறையிடுகிறார். யாரும் சொல்றாங்க, நான் வேலைக்கு போறேன், என்னுடைய தம்பி என்னுடைய சகோதரர் வேலைக்கு போறதில்ல, நான் தான் எல்லா காசும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவர் மூலமாக தான் உனக்கு ரிஸ்க் கிடைக்குது, அவர் மூலமாக தான் உனக்கு வேலை கிடைச்சிருக்கு. இன்னொரு நம்முடைய குடும்பத்துல சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தியை சதால சொல்லிருக்காங்க. நம்ம குடும்பத்துல ஒரு 4 சகோதரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 3 சகோதரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, யாராவது ஒரு வேலை இல்லாம இருப்பாங்க. வேலை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் செய்வாங்க, அவங்களுடைய வருமானத்துக்கு அவங்களே சாப்பிட்டு இருப்பாங்க, அவங்கள அந்த இருப்பிடத்துல இருப்பாங்க, வீட்டுல இருப்பாங்க. அப்ப நம்ம நினைக்க கூடாது, நான் உழைச்சி ஒரு சாப்பாடு போட நினைக்க கூடாது. நல்லா என்ன செய்யணும், அந்த உழைக்காம இருக்கக்கூடிய சகோதரருக்கு சேர்த்துதான் அவருடைய கையில இருக்க கொடுக்கணும். இப்ப தொழிலாளிகள் எப்போது என்ன நினைக்கணும் அப்படின்னா, எல்லாம் நமக்கு என்ன செய்யலாம், ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம், அது நீளமான முறையில் நடக்கணும், சரியான முறையில் நடக்கணும், ஒரு நிறுவனத்துக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு நிறுவனம் முன்னேறுவதற்கு தொழிலாளி மிக அவசியம். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, சாதாரண கடைகள் இருந்து பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் தொழிலாளி சரியாக இருந்தால் அதுக்கு ஒரு நிறுவனம் முன்னேறிடும். தொழிலாளி எங்க சரியில்லையோ, தன்னுடைய கடமையை சரியாக நிறைவேற்றலையோ, அந்த நிறுவனம் வீணாய் போயிருக்கிறது. அப்ப தொழிலாளி கடமைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் சக்திக்கு மேல என்ன செய்யக்கூடாது, முதலாளி நிறுவனம் கொடுக்கக்கூடாது. முதலாளிகளும் தொழிலாளிகளும் இணைந்தால் தான் ஒரு நிறுவனம் சரியாக நடத்த முடியும். குர்ஆன் சொல்லித் தருகிறது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்ஸஹா. ஒரு சக்திக்கு மேல என்ன செய்யக்கூடாது, நிறுவனம் செய்யக்கூடாது. அதே மாதிரி தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்க விஷயத்தில் சரியா இருக்கும். உலகத்தில் எந்த ஒரு மதமும் மார்க்கம் சொல்லாத ஒரு வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருத்தர் வேலை செஞ்சார் அப்படின்னா அவருடைய வேர்வை உணர்வதற்கு முன்பாக அவருடைய கூலியை கொடுத்து விடுங்கள். இன்னைக்கு எத்தனை இடத்துல தொழிலாளிகள் கூலியை வாங்க முடியாம இழுத்தடிக்கப்படுகிறார். நாளைக்கு வாங்க, நாளை கழிச்சு வாங்க, வெளியில போயிட்டாங்க, அப்புறம் திட்டிட்டு தான் போவாங்க, அவங்க பேசிட்டு தான் போவாங்க. அவனை மார்க்கம் என்ன சொல்றது தெரியுமா, அவர் உழைச்சிருக்கிறார், காலையில இருந்து உழைச்சிருக்கிறார், அவருடைய வேர்வை காயறதுக்கு முன்னாடி கூலியை கொடுத்துருக்கும். இப்படியெல்லாம் தொழிலாளர்கள்
சொல்லி தந்தாங்க. அதே மாதிரி பேசிய கூலிய தராம மறுக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன செய்வாங்க, வேலைக்கு முன்னாடி பேசிடுவாங்க, பேசுற என்ன பேசணும் அதை கொடுத்துடணும். அந்த தொழிலாளியா விட்டு கொடுத்தாருன்னா பரவாயில்ல, இல்ல பரவாயில்ல எனக்கு போதும்னா பரவாயில்ல. நம்ம என்ன செய்யக்கூடாது, நீ கொஞ்ச நேரம் வேலை பார்த்துருக்க, ஏற்கனவே பேசாதான் பரவாயில்ல, ஏற்கனவே இந்த வேலைக்கு இவ்வளவு ரூபாய்க்கு பேசிவிட்டு நீ கொஞ்சம் தான் வேலை பார்த்துட்டு நான் கூலி குறைக்கிறதுக்கு வாய்ப்பு அனுமதிக்கு. இப்படி எல்லாம் தொழிலாளர் நலனை பற்றி உடைய சரீரம் நமக்கு சொல்லித் தருகிறது. சிந்திக்க வேண்டிய செய்தி இந்த இடத்துல என்ன தெரியுமா, தொழிலாளர்கள் தன்னுடைய கடமையும் உரிமையும் புரிந்து கொண்டு முதலாளிகளுக்கு எந்த விதமான ஏமாற்றுகளையும் செய்யாமல் நடந்து கொள்ள வேண்டும். முதலாளிகளும் தொழிலாளிகளுடைய விஷயத்தை எந்தாவது கவனித்துக் கொள்ள வேண்டும். கூடுதலா சொல்லித் தராங்க, அவருடைய உடை விஷயத்துல கவனம் செலுத்துங்க, தொழிலாளர்கள் சாப்பிட்டாங்களான்னு கேளுங்க, அவங்க சாப்பாடு விஷயத்துல கவனம் செலுத்துங்க சொல்லித் தராங்க. ஆக இது போன்ற நமக்கு வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய சரியன்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் நலன், முதலாளித்துவத்துடைய கொள்கைகள் இதெல்லாம் சரியான முறையில் பின்பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுக்கு பிடித்தமான வியாபாரிகளாக, அவனுக்கு பிடித்தமான தொழிலாளிகளாக, அவனுக்கு பிடித்தமான நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாக அவர்கள் அனைவராக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாசல் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.